என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. பணம் அந்த ஆள் கிட்ட இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியலையே. நானே நொந்து போயிருக்கேன். தைரியமா 4 வார்த்தை பேசாம வயிற்று கலக்கிற மாதிரியே பேசுறீங்க. உங்களை விட எனக்கு அதிகமா பயமா இருக்கு. கொஞ்சம் நஞ்ச பணமா அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. மேல மேல பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்க. டிவி வாங்கலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த பணத்தை வேற இந்த பேக்லயே வச்சு தொலைச்சிட்டேன். ரவி கிட்ட வேற சொல்லிட்டேன். இப்ப டிவி வந்துருச்சு. வாங்க வாங்க. ஐயா, இந்த டிவியாவது மொத்த பணம் கொடுத்து வாங்கலாம்னு நினைச்சேன். இதையும் தவணை முறையில தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்பா, ஒரு வழியா காம்பவுண்டுக்கு டிவி வந்தாச்சு. வீட்டுக்கு டிவி எதுக்கு? இடைஞ்சலா இருக்காது, கரண்ட் வேற செலவு. உனக்கு என்ன தெரியும் டிவி பத்தி? இனிமே சரோ கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மீனா, இனிமே சரோவுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் செய்யணும். அப்பதானே வீட்டுக்குள்ள வந்து டிவி பார்க்க முடியும். நான் தான் சரோக்கா கிட்ட ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கிறேனே. ஆமாமா, நீ நல்லொழுக்க பிரதிநிதி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ரொம்ப பந்த பண்ணாத. ஏமா நிர்மலா, இந்த டிவில ஃபேஷன் டிவி, எம்டிவி அதெல்லாம் வரும்ல? யோ, உன் வயசுக்கு எம்டிவி ஃபேஷன் டிவில கேக்குதா? நீ பாக்கிறதுக்குன்னு கும்பாபிஷேகம் கொடமுழக்கெல்லாம் போடுவாங்க, அதை பாரு. ஏமா, ஒரு டிவி இருக்குதுல, அப்புறம் எதுக்கு என்னென்னமோ டிவி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? அந்த ஆளு அத சொல்லல. உன் வீட்டுக்காரர் ரொம்ப மோசம். வயசு பொண்ணுங்க கிளுகிளுப்பா ஆடுவாங்கல்ல, அந்த டான்ஸ் பாக்கணுமா? ஆஹா, இந்த வயசுக்கு அதெல்லாம் கேக்குதா உனக்கு? வாயா வா, வீட்டுக்கு வா, நான் ஆடி காமிக்கிறேன், என் ஆடுத பாரு. செல்வம், நாம கோபி வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா சொன்னதுல கொஞ்சம் நம்பிக்கையா இருந்ததுல்ல? அவர் சொன்னது என்னவோ நம்பிக்கையா தான் இருந்துச்சு. ஆனா அவன் இல்லன்னு சாதிச்சுட்டானா? அது எப்படி சாதிப்பா? இல்ல, எனக்கு உங்க பேக பத்தியே தெரியாதுன்னு சொல்லி சாதிச்சுட்டானா? அது எப்படி சொல்ல முடியும்? உன் பேக் என்கிட்ட இருக்குன்னா அப்ப என் பேக் உங்ககிட்ட தானே இருக்கணும். நாம அவனை திருப்பி கேட்கலாம்ல. அப்படி சொல்றீங்களா? அப்படியும் நடக்கலாம். இல்ல வேற ஒரு பாயிண்ட் கூட இருக்கு. என்ன? ஒருவேளை நான் உங்க பேக பார்த்ததே இல்ல, நீங்க தான் என் பேக வச்சிருக்கீங்க, அதுலதான் நான் 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், சோ நீங்க தான் என் பணத்தை திருடிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றது கூட வாய்ப்பு. செல்வம், நீங்க நானே ஏற்கனவே பயந்துருக்கேன், நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, நீ பணம் கிடைச்சிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு நாம தயாரா இருக்கணும் பாருங்க. அதுக்காக தான். என்ன செல்வம், இப்போ தள்ள. உங்க நிலைமை பரவாயில்ல. நானே இப்பதான் அடி வாங்கி மெதுவா ஏஞ்சி நடமாடிக்கிட்டு இருக்கேன். அண்ணனை நினைச்சா உதறுது. ஏன் செல்வத்தை சும்மா சும்மா பயமுறுத்திட்டே இருக்கீங்க? நானே பயந்து போயிருக்கேனே. சரி, நான் அப்படியே கிளம்பட்டுமா? என்ன செல்வம், இந்த நேரத்துல போறேன்னு சொல்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒருத்தல தான் இருக்கு. ஐயோ, என்ன பண்றது செல்வம்? மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேபிள் கனெக்ஷனோட டிவி ரெடி ஆயிடும்.